போல ஒரு வேலையை பார்த்துடக்கூடாது. திருச்செந்தூர் கடல்லாம் சும்மா அது வந்து பீச் கிடையாது. அது வந்து ஒரு புனிதமான இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த கடல்னு சொல்லக்கூடிய கடல். கன்னியாகுமரி கடலும் அதுதான், ராமேஸ்வரம் கடலும் அதுதான். இந்த 3 கடலும் நல்ல தன்மையில் இருக்கு. மற்ற கடல்லாம் நல்ல தன்மைக்குள்ள அந்த நல்ல செயல் வடிவத்துக்குள்ள பயன்படுத்த முடியல சில இடத்துல. அதே மாதிரி நதிகளில் இந்த மாதிரி காவேரி ஆறுகளோ இந்த மாதிரி ஓடுற அருவிகளை இதெல்லாம் பயன்படுத்தும். அது ரொம்ப உயர்ந்த செயலாக நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும். அவ்வளோதான். நாம் வந்து ரீப்ரெஸ் ஆகிறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்கு. ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான செயல். அதனால நதியை மட்டும் நீங்கள் விளையாட்டாக நினச்சிடாதீங்க. நதியில தான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. தண்ணிக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அதனால அதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக சேஃப்டி இல்லாத ஏதாவது ஒரு நதியில் போய் குதிக்கக்கூடாது. நீங்கள் உங்களை ரொம்ப ஆழ்ந்து கரெக்டாக சிந்திச்சு தெளிவாக ஒரு வேலை பண்ணணும். அதை ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. அதை ரொம்ப நிதானமாக செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தியானங்கிறதே நிதானம் தான். நிதானம் இழந்து போய் செய்யறதுக்கு பேர் தியானம் பண்ணுறவன் செய்யக்கூடாது. அந்த நிதானத்தோட வேலை செஞ்சா அவன் தியானம் பண்றவன்னு அர்த்தம். நிதானத்தை தவறிட்டா அவன் தியானம் பண்றதுக்கு லாய்க்கு இல்லாத. அதான் எந்த கஷ்டம் வந்தாலும் நிதானத்தை தவறக்கூடாது. அதுக்கு தான் தியானம். துயரம் வரும், கஷ்டம் வரும், அப்ப எல்லாம் எதுக்கு உனக்கு தியானம் கையில கொடுத்துருக்குன்னா நீ நிதானத்தை தவறக்கூடாதுன்னு தான் கொடுக்கறது. நீனே வந்து பயங்கரமா வந்து அதை ஆர்ப்பரிச்சன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லுவார், ஆர்ப்பரிக்காத, இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாத, அமைதியாரு. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்குள்ளேயும் ஆரம்பத்தில் யார் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறீங்களோ உங்கள் நண்பர்கள்ட்டெலாம் சொல்லுங்கள். இன்னைக்கு பார்வதியை பார்ப்பேன், நாளைக்கு பரமசிவத்தை பார்ப்பேன், அடுத்த நாள் தியானத்தை இன்னொன்று பார்ப்பேன். ஆர்ப்பரிக்காமல் அதே அழகாக கடந்து போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஒரு நல்ல செயலாக அதை அனுபவிக்கணும், அதை கொண்டாடணும், அதே நேரத்தில் அதை கடக்கணும். அதையே தலையில் தூக்கிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த அனுபவத்துக்கு போக முடியாது.